அதிமுக கூட்டணியில் விழுந்த மிகப்பெரிய விரிசல். சற்று முன் ஸ்டாலினை ஜி.கே. வாசன் சந்தித்ததால் பெரும் பரபரப்பு. இந்திய அரசியல் வரலாற்றில் வரலாறு காணாத விஸ்வரூப கூட்டணி அமைத்த திமுக, அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு மிகவும் குறுகிய நாட்களே இருக்கும் நிலையில் திமுகவின் பலம் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவதை பார்த்து எதிர்க்கட்சிகள் மிரண்டு போய் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இவர்கள் இப்படி கூறுவதற்கு காரணம், திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார். ஓபிஎஸ்ஸின் வருகை என்பது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலம் என்பதை முதல்வர் ஸ்டாலினின் முகத்திலும் ஸ்டாலினின் நடவடிக்கையிலும் நன்றாக தெரிந்தது. ஏனென்றால் ஓபிஎஸ் மட்டும் ஒரு கட்சிக்கு சென்று விட்டால் அந்த கட்சிக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருப்பதில் ஓபிஎஸ்க்கு இணை வேறு யாருமே கிடையாது என்றே சொல்லலாம். ஓபிஎஸ்ஐ நம்பி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியை கொடுத்தால் கூட அடுத்து எப்போது வந்து கேட்டாலும் மீண்டும் ஸ்டாலினிடமே அப்படியே கொடுத்து விடுவார். ஓபிஎஸ் ஒன்றும் எடப்பாடி போல முதல்வர் பதவி வாங்குவதற்கு காலில் விழுந்துவிட்டு முதல்வர் பதவி கிடைத்தவுடன் பதவி கொடுத்தவர்களையே விரட்டி அடிப்பது போன்ற செயலை ஓபிஎஸ் அவர்கள் எப்போதும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கிறது. இது போன்ற ஓபிஎஸ் மீதான சில நம்பிக்கைகள் தான் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததும் முதல்வர் ஸ்டாலினின் முகம் புன்னகையில் ததும்பியது. அதே போல ஓபிஎஸ்ஸின் கைகளை பற்றி கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவரது கைகளை விடவே இல்லை. கட்டி அணைத்தபடி ஓபிஎஸ் வருகையை முதல்வர் ஸ்டாலினுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த திமுகவும் கொண்டாடி தீர்த்து விட்டது. ஏற்கனவே திமுகவின் கூட்டணி என்பது போதும் போதும் என்ற அளவுக்கு நிரம்பி வழிகிறது. தற்போது ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டதால் திமுகவின் வெற்றி சதவீதம் என்பது பல மடங்காக அதிகரித்து வருகிறது. எனவே இதற்கு பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அது யாராலும் முடியாது என்றே சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக பலம் வாய்ந்த கட்சிகளாக மாறி வருகிறது. அதே போல சிறு சிறு கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தயாராகி விட்டன. இது திமுகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. என்னதான் பலம் வாய்ந்த கூட்டணி கட்சிகளாக திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்தந்த கட்சிகள் தனித்தனி சின்னங்களில் அவரவர்களின் சின்னங்களில் போட்டியிட்டால் கண்டிப்பாக ஒரு சில தொகுதிகளில் தோல்வி அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்போது கூட்டணி கட்சிகளில் பெரும்பாலான கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருக்கும் ஓபிஎஸ் அவர்களும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிடப் போகிறார். மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே பாஜகவின் அங்கமாகவே இருந்து வந்தார். அந்த வகையில் பாஜகவின் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன என்பது ஓபிஎஸ்க்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. தமிழக தேர்தலுக்காக பாஜக மேலிடம் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பது குறித்து ஓபிஎஸ்க்கு சில விஷயங்கள் தெரிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே அதுபோன்ற விஷயங்கள் இப்போது திமுகவுக்கும் தெரிந்துவிடும். இதனால் பாஜகவின் தமிழக தேர்தல் திட்டங்களை திமுக எளிதாக முறியடிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிவிட்டது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சிக்கும் இப்போது மிகப்பெரிய செக் வைத்து விட்டது திமுக. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக உள்ளிருந்தே பல வேலைகளை பார்த்து வருகிறது. நேற்று முன்தினம் கூட காங்கிரசின் சில தலைவர்கள் திமுகவை விமர்சனம் செய்திருந்தனர். எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இன்னும் இழுபறியாக இருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்ததை அடுத்து இனிமேல் காங்கிரசின் உதவி என்பது திமுகவுக்கு தேவையில்லை. ஏற்கனவே தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது. இப்போது ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார். இதனால் இனிமேல் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட
திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது 100% உறுதியாகிவிட்டது. எனவே திமுகவை விட்டு விலகி படுதோல்வியை சந்திக்க தமிழக காங்கிரஸ் தயாராக இருக்காது. அதனால் திமுக கொடுப்பதை வாங்கி கொண்டு அமைதியாக திமுக கூட்டணியில் தொடர்வதற்கே காங்கிரஸ் மேலிடம் முடிவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது ஏனென்றால் இனிமேல் காங்கிரசுக்கு வேறு வழியே இல்லை. விஜயை நம்பி சென்றால் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது. எனவே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல ஆகிவிடும் காங்கிரசின் நிலைமை. அதனால் கண்டிப்பாக இனிமேல் 100% காங்கிரஸ் மற்ற கட்சியை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரசும் திமுக கூட்டணியில் இணைய தயாராகி விட்டது. அதாவது ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று வந்தார். இவருக்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே நீண்ட வருடங்களாக நல்லுறவு என்பது இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில்தான் ஜி.கே. வாசன் இந்த முறை இடம்பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் திடீரென அதிமுக கூட்டணியில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இன்று ஜி.கே. வாசன் அவர்களும் ஸ்டாலினை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தான் நடந்து வருகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் ஜி.கே. வாசன் தற்போது திடீரென திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசி வருவது என்பது தமிழக அரசியலில் புதிய புயலை கிளப்பி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியில் ஜி.கே. வாசன் கேட்ட தொகுதிகள் கிடைக்காமல் போயிருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் திமுகவின் மாபெரும் கூட்டணியை பார்த்துவிட்டு இனிமேல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை கூட ஜி.கே. வாசன் உணர்ந்திருக்கலாம். அதனால்தான் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி தற்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கு ஜி.கே. வாசன் முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. அதுவும் இன்று காலை முதலே திமுக தலைவர் ஸ்டாலினையும் மற்ற திமுக தலைவர்களையும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் ஜி.கே. வாசன் சந்தித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இவர் திமுகவில் இணைந்து விட்டார் என்ற செய்தி வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தம் தொடர்ந்து திமுகவில் ஒவ்வொருவராக இணைந்து வருவதால் திமுகவின் வெற்றி சதவீதம் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது. எனவே இனிமேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்று அதிமுக, விஜய் கட்சி உள்ளிட்ட மற்ற கட்சிகள் தேவையில்லாமல் செலவு செய்வதை நிறுத்திவிட்டு தோல்வியை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளுக்கு நாள் ஒவ்வொருவராக திமுகவில் இணைந்து வருவது என்பது திமுகவுக்கு பலமா பலவீனமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.